பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டீர்கள் என்றுதான் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீர்கள். என்னை கூண்டிலே நிறுத்தி அரசாங்க வழக்கறிஞர் டேனியல் நீங்க மல்லிகையிலே கொடுத்த 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இங்க சொல்ல போறீங்க, ஒரு 2 மணி நேரத்தில் குடிச்சிடலாம். மிஸ்டர் டேனியல், ஐ நோ லா. 161 ஸ்டேட்மெண்ட் போலீஸ்காரன் எழுதி ஒன்றாமலே எழுதி அதை 250வது சாட்சி ராஜீவ்காந்தி தடா கைதிகளாக என்னை சாட்சியா போடக்கூடாது எஸ்ஐடி சேர்மன் கார்த்திகேயன் சொல்லியிருக்கார். வைகோவை சாட்சியா போடாதீங்க, உங்களுக்கு கேடு வரும். இவங்க கேட்கல. என்னை 209வது அரசாங்க சாட்சியா போட்டார். என்னை கூட்டி ஏற்கிறார். டேனியல் 5-6 கேள்வி கேட்டார். முதல் கேட்டுதான் சாதாரண. அடுத்து ராஜீவ்காந்தி படுகொலை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், இதோ இந்த கூட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒருவர் கூட குற்றவாளி அல்ல. ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு. ராஜீவ்காந்தி கொலைக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று நான் சொன்ன மாத்திரத்தில் டேனியல் எழுந்து, Your Honor, we are treating him as a hostile witness. பிறல் சாட்சியாக நாங்கள் அறிவிக்கிறோம். சரி, பிறல் சாட்சியை கேட்கிறவர்களை கேளுங்க. உடனே முதல் கேள்வி, நீங்கள் திமுகவின் தலைவரை கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டீர்கள் என்றுதான் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீர்கள், உண்மையா இல்லையா என்று கேட்டார். நீதிபதி அவர்களே, இந்த வழக்குக்கு சற்று தொடர்பில்லாத என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அரசாங்க வக்கீல் கேள்வி கேட்கிறார். நான் என் பதிலை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பகல் உணவு இடைவேளை லஞ்ச் பிரேக், பிற்பகலிலே நீங்கள் பதில் சொல்லலாம், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அந்த வழக்கை காசு வாங்காமல் நடத்திய திராவிடர் கழகத்தினுடைய வக்கீல் துரைசாமி அவர்களிடத்தில் வந்து நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேசியிருக்க. 37 பக்கம் 68 பக்கம் என்னுடைய சாட்சியம் வந்திருக்கு. கோர்ட்டு கார்டு போய் எடுக்கலாம். 68 பக்கம் என்னுடைய சாட்சியம். பீஸா கிழிச்சிருந்த பண்ண அதை கேட்டு மிரண்டு போனார். இது பொய் வழக்கு, உடையப்பட்ட வழக்கு. நான் என் தலைவரை கொலை செய்ய மனதில் பிஞ்சிட்டும் எண்ணியதும் கிடையாது. அபாண்டமான பணி. அதை சொல்லி இங்கே என்னை கூண்டிலே புரட்சாட்சியாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரமாச்சு. இவர் தயாரித்து தமிழீழம் அந்த கேசட்டை கோர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிவியில போட்டார். பேச்சு அப்படியே போட்டார். முதல் கேள்வி, கொட்டம்மானை உங்களுக்கு தெரியுமா? கொட்டம்மானை பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.